நற்றிணையிலையும் ஒரு பாட்டுல கயமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய புலவர் பாசம் தின்ற தேய்கான் மத்த நெய்தறி இயக்கம் வெளிமுதல் முழங்கும் அப்படின்னு சொல்லி பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓசையில இந்த தயிர் பானையில் தயிர் கடைந்ததால மத்து தேஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, வெண்ணெயை வெளிக்கொணரும் மத்தினை மழவர்கள் திருடிட்டு போயிட்டாங்களாம். அப்படி திருடக்கூடிய ஒரு பொருளாக கூட இந்த மத்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நுரைத்தறி மத்தம் கொழுகி நிறைபுறத்து அப்படின்னு மாமூலனாருடைய பாடல் வரிகள் உறுதி செய்யுது. இதனால நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தயிர் கிடைக்கிறதுக்கு மத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வீடுகளில் புழங்கு பொருளாக இருக்கக்கூடிய இந்த மத்து பருப்பு கடைகிறதுக்கு, கீரை கடைகிறதுக்கு கூட நம்ம அம்மாக்கள் பயன்படுத்துகிறாங்க. மத்து அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை மத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.